ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பட்சணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நான் தீபாவளி போதே ஷூட் பண்ணேன், ஆனால் அப்போ என்னால் எடிட் பண்ணி போட முடியல. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஓமம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடரில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. இது ரெண்டையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நான் ஸ்டோர் பாட் கடல மாவு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் பட்டர். அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு ஓமப்பொடிக்கெலாம் நம்ம கையால் பிசைஞ்சால் தான் கரெக்டாக வரும். எல்லாம் ஒன்று சேர்ந்தா மாதிரி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை அப்படியே ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இதை இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்புக்கே உங்களுக்கு நிறையா ஓமப்பொடி கிடைக்கும். இப்போ நம்ம முறுக்கச்சு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறதில்ல, இடியாப்பம் புழிவோம்ல, சின்ன சின்ன ஹோலாக இருக்குமே, அந்த அச்சை போட்டுக்கோங்க. நல்ல மெல்லிஸாக வரணும் இழை, அதனால் இடியாப்பம் அச்சு தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இப்போ நம்ம உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரியே இந்த புழிகிற இடத்துலையும் எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை அதில் ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா புழியறது கஷ்டமாக இருக்கும். முக்கால் அளவுக்கு போட்டுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் நான் கேஸில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி பட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க, அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், நல்லா வரும் பட்சணம்னு. ஆயில் ஹீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டையை போட்டேன். அது உடனே மேலே எழும்பி வரலை, ஸோ நமக்கு இன்னும் ஆயில் ஹீட் ஆகலை. இப்போ திருப்பியும் போட்டிருக்கேன். இது பாருங்கள், உடனே மேலே எழும்பி வருது. இப்போ தான் ஆயில் கரெக்டான ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சிடலாம். இது புழியும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, ஏன்னா அப்படியே ஆயில் பொங்கி வரும்போது நமக்கு கை பயங்கரமாக சுடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிக்கலாம், ஏன்னா உடனே செவந்துடும். நல்ல அதில் ஆயிலில் சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்ல எல்லோ கலரில் இருக்கும்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. ஆயிலில் சவுண்டெல்லாம் அடங்கி நல்ல கிறிஸ்பியான நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு ஆயில் ஹீட்டாக இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்ட உடனே எண்ணெய் ரொம்ப தெறிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போதுமே கடையிலையே வாங்குறது தான், இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.